good morning. Okay, இன்னைக்கு ஸ்பெஷலாக நம்ம என்ன குக் பண்ண போகிறோன்னாக்கா டுடே ஸ்பெஷல் பெரி-பெரி சிக்கன். பெரி-பெரினா பெப்பர்னு சொல்லுவாங்க, பெப்பர் சிக்கன். இது வந்து போர்த்துகீஸோட சாப்பாடு. எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் எடுத்துக்கலாம். கோழி வந்து நீங்கள் முழுசாகவும் எடுத்துக்கலாம். நான் வந்து டைட்ஸ் எடுத்துக்கிறேன், 2 டைட்ஸு. கொந்திய பூண்டு 2 பூண்டுன்னு நல்லா கொந்திட்டேன். ஸோ அது போட்டுக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன். பப்ரிகா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். oyster சாஸ் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். black pepper 1 டீஸ்பூன். ஆலிவ் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன். அப்படி ஆலிவ் ஆயில் இல்லைன்னா குக்கிங் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சுகர் 1 டேபிள் ஸ்பூன். oregano 1 டேபிள் ஸ்பூன். ட்ரை basil 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணணும். அட்லீஸ்ட் 1 hour நம்ம மேரினேட் பண்ணணும். மேரினேட் பண்ண உடனே நம்ம சட்டுன்னு அதை குக் பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் சமைக்கிற டைமில் செய்யாமல் முன்கூட்டி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா சமைக்கிறப்ப டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் குக் பண்ணி எடுத்துடலாம். இந்த அரிசி வந்து நான் போன் இல்லாமல் எடுத்ததுனால சட்டுன்னு வந்துடும். இல்லைன்னா நீங்கள் அவனில் கூட வைக்கலாம். நான் இன்றைக்கி அவனில் வைக்கல, பேனில் தான் வைக்கிறேன். சிக்கன் வந்து மெரினேட் பண்ணுறவனுக்கு நல்லா வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைனாக கட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், கோடு நான் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்ன ஆகும்னாக்கா நம்ம மெரினேட் பண்ணுறப்ப அதோட ஜூஸிலாம் வந்து உள்ளுக்கு இறங்கும். அது சாரெலாம் இறங்கி நல்லா ஒன்று டேஸ்ட் அதிகமாக இருக்கும், நல்லா சுவையாக இருக்கும். இப்போ நம்ம சமைக்க போகலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துச்சிங்க. அதில் நம்ம மெரினேட் பண்ணி வச்சுக்க சிக்கன் வந்து நம்ம அதில் போடணும். எண்ணெய்லாம் ஒன்றும் போட வேணும். ஏற்கனவே நம்ம 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கோழியில் போட்டு மெரினேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எண்ணெயே போதும். இதில் ஒன்றும் எண்ணெய் ஆட் பண்ண வேணாம். இந்த சிக்கன் நீங்கள் குக் பண்ணுறதும் உள்ளுக்கு நல்ல ஜூஸியாக இருக்கும். இப்போ நம்ம கவர் பண்ணி வச்சுக்குவோம். கவர் நீங்கள் அந்த கோழி மேலே கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஓகே தான், ஏன்னா அது அழுத்தம் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கவர் பண்ணி வச்சுக்குவோம். ஃபயர் வந்து அதாவது நெருப்பு ஆனல் வந்து லோவாக வச்சுக்கோங்க. இந்த சாப்பாடு வந்து நீங்கள் பெரும்பாலும் நண்டோஸில் பார்க்கலாம். நண்டோஸ் பெரி-பெரி சிக்கன். ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு, சரிங்களா? இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இந்த சைட் வந்துடுச்சு. நீங்கள் திருப்பி போடுறப்ப தான் தெரியும் எந்த அளவில் குக்காக இருக்குது, எப்படி அந்த ப்ரௌனிஷ் அந்த கலர் வந்து உங்களுக்கு வந்து நல்லா திருப்தியாக இருக்கும். அதோட ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியது. நான் திருப்பி போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த சைட்டும் வந்துருக்கு. ஸோ 2 சைட்டும் ஒரு மாதிரி நல்லா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்வோம், நம்ம வெட்டி சேர்ந்த கேப்சிக்கன், ரெட் கேப்சிக்கன், க்ரீன் கேப்சிக்கன், ஹாலண்ட் வெங்காயம் இருக்குல்ல, ஆனியன், அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கோழியை சுற்றி நம்ம போட்டுடணும். ஸோ என்ன ஆகுனாக்கா அந்த கோழியில் உள்ள ஜூஸ் இறங்குறப்ப இதுவும் ஒரேடியாக குக் ஆகும். இப்போ நம்ம கோழியை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் குக் ஆகிடுச்சு இல்லைன்னு. ஒரு ஃபோக் எடுத்துங்க, நல்லா குத்தி பாருங்கள். அது நல்லா வந்து குத்துறப்போ உங்களுக்கு ஃப்ளூவன்ஸ் அப்படி கீழே இறங்குச்சுனாக்கா ஸோ நல்லா வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ கோழி அரிசி வந்து நல்லா வந்துருச்சு. இந்த வெஜிடபிளும் நல்லா குக் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், 2 சைட்டும் நல்லா ப்ரௌனிஷாக இருக்குது. நல்லா அழகான கலராக வந்திருக்கு. இப்போ நம்ம ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். 1 டேபிள் ஸ்பூன் மஜரின் எடுத்துக்குவோம். பூண்டு நல்லா கொந்தினது 1 டீஸ்பூன் எடுத்துப்போம். வெங்காயம் 1 டேபிள் ஸ்பூன், அது நல்லா கொந்திட்டேன் சிறுசாக வெட்டி. ஸோ போட்டு இந்த பட்டரில் வந்து குக் ஆகும். குக் ஆகுறப்ப அந்த
வெங்காயமும் கார்லிக்கும் நல்லா குக் ஆகணும், நிறமும் மாறணும், நல்லா வாசமாக வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம கிண்டிட்டு இருப்போம். ரைஸ் ஒரு பவுல் எடுத்துக்குவோம், குக் பண்ண ரைஸு. சிக்கன் ஸ்டாக் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்குவோம், ரைஸ்க்கு டேஸ்ட்க்கு ஏற்றபடி. பிளாக் பெப்பர் கொஞ்சமாக தூவி விட்டுக்குவோம். கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போதைக்கு. Peri-Peri chicken and rice pilaf is ready. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இதோட நம்ம நியூ வீடியோவில் சந்திப்போம். Thanks for watching. God bless you all. Stay home. Happy cooking. Bye-bye. Drop it.